அண்மை செய்தி. கோவில் நில ஆக்கிரமிப்பாளர்கள் பலர் அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் தடுக்கின்றனர் என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தெரிவித்திருக்கிறது. ஆக்கிரமிப்பாளர்கள் அதிகாரமிக்கவர்களாகவும் அரசு அதிகாரிகளாகவும் ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிகளாகவும் உள்ளனர் என நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மேலும் அதிகாரிகளை கடமையை செய்ய விடாமல் தடுப்பது இங்கு சட்டம் செயல்பாட்டில் இல்லை என்பதையே காட்டுகிறது என நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். திருத்தொண்டர்கள் சபையைச் சேர்ந்த ராதாகிருஷ்ணன் என்பவர் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் தாக்கல் செய்திருந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் கரூர் மாவட்டம் மண்மங்கலம் தாலுகாவில் வெண்வெண்ணெய் மலையில் உள்ள பாலசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் 1000 ஆண்டுகள் பழமையானதாகவும் இந்த கோயிலுக்கு சொந்தமான பல நூறு ஏக்கர் நிலங்கள் உள்ளதாகவும் இந்த கோவில் நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருப்பதாகவும் அதனை மீட்க நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததாகவும் நீதிமன்றம் ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்க நடவடிக்கை எடுக்க இந்து சமய அறநிலையத்துறைக்கு உத்தரவிட்டதாகவும் ஆனால் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை, எனவே இது சம்பந்தமாக அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் தன்னுடைய மனுவில் தெரிவித்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் வேல்முருகன் மற்றும் புகழேந்தி அமர்வு அறநிலையத்துறையானது கோவில்களையும் அதன் சொத்துக்களையும் பாதுகாக்கவும் நிர்வகிக்கவும் நிறுவப்பட்ட துறை எனவும் கோவில்களை பராமரிக்கவும் பூஜை செய்யவும் பல ஏக்கர் நிலங்கள் தானமாக கொடுக்கப்பட்டுள்ளன எனவும் ஆனால் நிர்வாக சீர்கேடு காரணமாக பல கோவில்கள் நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாகவும் இதேபோல் இந்த கோவில்களில் சுமார் 540 ஏக்கர் நிலங்கள் ஆக்கிரமிப்பில் உள்ளது. இந்த நிலங்கள் மீட்பதில் கண்துடைப்பாகவே அறநிலையத்துறை சில நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் கோவில் நில ஆக்கிரமிப்பாளர்கள் பலர் அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் தடுப்பதாகவும் அவர்கள் மிகவும் செல்வாக்கு மிக்கவர்களாகவும் அதிகாரம் மிக்கவர்களாகவும் அரசு அதிகாரிகளாகவும் ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிகளாகவும் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகாரிகள் தனது கடமையை செய்ய விடாமல் தடுப்பதை தீவிரமானதாக எடுக்க வேண்டும் எனவும் இதனை இந்த நீதிமன்றம் அனுமதிக்காது எனவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். இங்கு சட்டம் செயல்பாட்டில் இல்லை என்பதையே இது காட்டுகிறது எனவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். சம்பந்தப்பட்ட கோவில்களின் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு அச்சமின்றி பணியாற்றுவார்கள் என்பதை கரூர் மாவட்ட நிர்வாகம், காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் உறுதி செய்ய வேண்டும் எனவும் குறிப்பாக கோவில் செயல் அலுவலருக்கு தேவையான பாதுகாப்பு வழங்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். மேலும் கோவில் நிலங்களை மீட்பதற்கு மேலும் 2 மாத காலம் அவகாசம் அளிக்கப்படுவதாகவும் ஆக்கிரமிப்புகள் விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட அதிகாரமிக்க நபர்கள், ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிகள், தற்போது பணியில் உள்ள அரசு அதிகாரிகள் உள்ளிட்டவர்களின் விவரங்களை கூடிய பட்டியலை அறநிலையத்துறை அதிகாரிகள் தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை நவம்பர் மாதத்திற்கு வழக்கினுடைய விசாரணையை ஜனவரி முதல் வாரத்திற்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டுள்ளனர்.